ஆணவ கொலைக்கு எதிராகவும் பேசுகிறது. காதலுக்கு சாதி, மதம், பொருளாதாரம் போன்ற எந்த வரையறையும் தேவையில்லை, இரு மனங்கள் போதும் என்ற வரையறையை முன்னிறுத்தி இந்த திரைப்படத்தை கீர்த்தீஸ்வரன் இயக்கியிருக்கிறார். தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் பார்வையாளர்களை வெறுவாக ஈர்க்கும் வரையில் காட்சி அமைப்புகள் உள்ளன. அடுத்து என்ன என்கிற எதிர்பார்ப்பை திரைப்படத்தின் ஓட்டம் உருவாக்குகிறது. இறுதியாக இது எப்படி போய் முடியும் என்கிற எதிர்பார்ப்பை பெருக்குகிறது. நகைச்சுவையை ததும்ப, அதே நேரத்தில் சமூகத்தின் மிக முக்கியமான நாள்தோறும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற மிக பெரும் ஒரு சிக்கலை மையமாக கொண்டு இந்த திரைப்படத்தை பிரம்மாண்டமாக கீர்த்தீஸ்வரன் இயக்கியிருக்கிறார். இந்த தலைமுறைக்கு பொருந்தும் வகையில் இந்த திரைப்படத்தை அவர் படைத்திருப்பது அவருடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்துகிறது. இந்த தலைமுறையினரின் உளவியலையும் அவர் நல்ல முறையில் உள்வாங்கி இருக்கிறார், அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதற்கு இந்த திரைப்படம் ஒரு சான்றாக உள்ளது. ஜென்சி கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய 21ஆம் நூற்றாண்டை சார்ந்த நட்பு, காதல் இரண்டுக்கும் இடையிலான புரிதலையும் மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கிறார். நட்பு வேறு, காதல் வேறு என்றாலும் காதலுக்கு நட்பு தான் அடிப்படையானது, ஃப்ரெண்ட்ஷிப் தான் லவ் என்று ஒரு இடத்திலே கதாநாயகன் பேசுகிற, கதாநாயகனுடைய நண்பன் பேசுகிற ஒரு வசனம் இருக்கிறது. நான் நட்பா பழகிட்டேன், எந்த ஃபீலிங் எனக்கு இல்லை, ஜீரோ ஃபீலிங், உன்னோட எப்படி நான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நட்புக்கு மிக உயர்ந்த மரியாதையை தருகிறார்.